ஹாய், நான் தான் காயத்ரி பேசுகிறேன்பா. கதையை முழுசாக கேளுங்க, சூப்பராக இருக்கும். சரி, நாம் பேசலாமா? இது அண்ணனுக்கும் தங்கைக்கும் இடையில் நடக்கும் சம்பவம். பிடிக்காதவர்கள் பார்க்க வேண்டாம். அந்த பக்கம் திரும்பியவளை நானும் எழுந்து நின்று அவள் நாடி பிடித்து திருப்பி, இனி உனக்காக எல்லாம் செய்யறேன், போதுமா என்று அன்பாக பாசமாக சொல்லிக்கொண்டே கழுத்தில் இருந்த அவள் தாலி கொடியை விலக்கி கழுத்தில் சுருண்டிருந்த மென்மையான முடிகளை பார்த்தபடி அவள் கழுத்தில் ஆறுதலாக முத்தமிட, இப்பெல்லாம் ரொம்ப தைரியம்தான். உன் பல்லு பற்ற போகுது, யாராவது வரப்போறாங்க போங்கன்னா விடுங்க, என்னை ஹோம் ட்ரெஸ் போட்டுக்கிறேன் என்று சினுங்கியபடி சொன்னவள் என்னை உதறி விளக்க மனமில்லாமல் மெல்ல விலகினாள். அந்த நேரம் பார்த்து அவள் குழந்தை மீண்டும் அழுதது. அழுத குழந்தையை பார்த்து கொண்டே என்னிடமிருந்து சரேல் என விலகி குழந்தையின் அருகே உட்கார்ந்து அதை கொஞ்சம் ஆரம்பித்தாள். பால் கொடுமா, பசிக்குதான் அழுது, இம்பால் கொடுக்க சொல்லிட்டு கண் போடுவீங்க. ஓம் தாரத்து மேலே ஆசை வைக்கிற மாதிரி தங்கச்சி மேலே ஆசை வச்சிருக்கிற பொல்லாத அண்ணன். சரி, நான் வெளியே போகட்டா? ஒன்றும் வேணாம், இங்கேயே இருங்க. ஆனால் ஒரு கண்டிஷன் என்னை என்பது போல நான் அவளை பார்க்க, நான் குழந்தைக்கு பால் கொடுத்து முடிக்கிற வரைக்கும் கண்ணை மூடிக்கணும், சரியா என்று சிரிப்பு கலந்த கண்டிப்புடன் சொல்லி எனக்கு எதிராகவே என்னை பார்த்தவள் புன்னகைத்தபடியே கண்ணை அப்படியே நோண்டணும். பார்க்கிறதை பாரு, நல்ல ஆந்தையாட்டம் என்று வெட்கம் கலந்த புன்னகையுடன் செல்லத்திட்டு திட்டினாள். என் தங்கை என்னை திட்டியது சுகமான திட்டலாக இருந்தது. திடீரென காற்று பலமாக வீசி ஜன்னல்கள் படபடவென அடித்துக்கொள்ள காற்றுடன் மழை பெய்ய ஆரம்பித்தது. இருமா ஜன்னல், எல்லாம் காற்றுல அடிச்சு சாரல் அடிச்சு மழை தண்ணீர் உள்ளே வர்றதுக்குள்ளே நான் போய் கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திட்டு வர்றேன் அப்படின்று சொல்லிவிட்டு எழுந்து போய் கதவு ஜன்னல்களை சாத்தி விட்டு வந்தேன். எல்லா ஜன்னல்களையும் கதவுகளையும் அடைத்து சாத்திவிட்டு வர 10 நிமிடமானது. மீண்டும் ரூமுக்குள் நுழைந்த போது என் தங்கை புடவை கட்டி அதற்கு மேட்சிங்காக ஜாக்கெட்டும் போட்டு கொண்டிருந்தாள். நான் அதை பார்த்தேன். நான் உள்ளே நுழைந்து என் தங்கை இருந்த ரூம் கதவை சாத்தும்போது, ஐயோ, இதை எதுக்கு மூடுறீங்க அண்ணா? மௌ, நீங்கள் போங்க, எனக்கு சாத்திக்க தெரியும். ஓம் போங்க அண்ணண்ணா என்று செல்லமாக சினுங்கினாள். அழகு பதுமையாக இருப்பவளை சினுங்கி சினுங்கி என் ஆசையை தூண்டுபவளை எப்படியாவது சரிப்படுத்தி வேண்டியதுதான் என்று முடிவு செய்து திரும்பினேன். அவளை பார்த்து கொண்டே அவள் பக்கம் சென்று உட்கார, ஏன்னா சொந்த கூட பிறந்த இன்னொரு இடத்துல கட்டி கொடுத்த தங்கச்சியையே கணக்கு பண்ண பார்க்குறீங்களே. அண்ணின்னு ஒருத்தி வந்தா சும்மாவா விடுவீங்க? தினமும் ஆடாத ஆட்டம் போடுவீங்க போல இருக்கே உங்களை. போங்கன்னு தானே சொன்னேன், எதுக்கு திரும்பி வந்தீங்க? நீ போன்னு சொன்னாலும் உன் அழகு என்னை வான்னு கூப்பிடுது. கூப்பிடும். அதுக்கெல்லாம் அண்ணின்னு ஒருத்தி வருவா, அவகிட்டே வச்சுக்கோங்க. இதெல்லாம் அண்ணின்னு ஒருத்தி எப்போ வரப்போறாளோ, அவள் உன்னை மாதிரி அழகா இருப்பாளா என்று சொல்லிக்கொண்டே அவள் நெற்றியை தடவி விட்டேன். இருவரும் கண்ணோடு கண் பார்த்து உறவுக்கு அச்சாரம் இட்டோம். என்னை விட அழகா ஒருத்திய நானும் அம்மாவும் சேர்ந்து ஊரெல்லாம் போய் தேடி உனக்கு கட்டி வைக்கிறோன்னா நீ கவலைப்படாதே. அது வரைக்கும் உன் இதை அடக்கி வச்சுக்கிட்டு கம்முன்னிரு என்று சொல்லி கண்களால் என்னை அளவெடுத்தாள். வெளியே காற்றும் மழையும் கடுமையாக இருந்தது. இந்த மாதிரி நேரத்தில் யாரும் இல்லை என்றால் விரக தாபத்தை அடக்கி கொண்டிருக்கும் அண்ணனும் தங்கையும் ஒன்று சேர்ந்தால் என்னவாகும்? அண்ணனாவது தங்கையாவது. இணைவுக்கு மழையும் காத்தும் சுதி பாடுகிறது என்று நினைத்து கொண்டேன். அண்ணா, உடம்பை எக்ஸர்சைஸ் பண்ணி நல்லாத்தான் வச்சிருக்கீங்க, பச்சை இவளுக்கு கொடுத்து வச்சிருக்கோ என்று வருத்தப்பட்டு சொல்லிக்கொண்டே, என்னடி மாப்பிள்ளை, உன்னை கண்டுக்கிறதே இல்லை போல இருக்கு. ஆமாம், இப்போதான் தெரியுதாக்கும். இத்தனை நாள் உங்களுக்கு எத்தனை தடவை ஜாடை மாடையாக காட்டியும் மக்கண்ணா என்னை கண்டுக்கலை. இப்படி சொன்ன என் தங்கையை 1000 அர்த்தத்தோடு ஒரு நிமிஷம் பார்த்தேன். சரி தங்கச்சி, இவ்வளோ நாளும்
நமக்கு சிக்னல் கொடுத்தத தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம இருந்தேன். வந்திருக்கோமே என்று என்னை நானே நொந்து திட்டிக்கொண்டு, சாரிட்டி, நீ என் செல்லம், நீ தாண்டி என் தங்கச்சி என்று கொஞ்சினேன். அந்நேரம் பார்த்தது. வெளியே அம்மாவும் சித்தியும் சித்தியின் குழந்தைகளும் வருவது போல சத்தம் கேட்டது. திடுக்கிட்டு இருவரும் டக்கென விலகி எதுவுமே நடக்காதது போல் அவரவர் வேலையை பார்த்து கொண்டிருந்தோம். அம்மா, சித்தி, சித்தியின் குழந்தைகள் எல்லோரும் வீட்டுக்கு வந்தார்கள். சித்தியோடும் சித்தி, குழந்தைகளோடும் பேசிக்கொண்டும் குழந்தைகளுடன் விளையாடிக்கொண்டும் நேரத்தை கழித்தேன். இரவு 8 மணி ஆனது. அம்மா எல்லோரையும் சாப்பிட கூப்பிட நானும் போய் சாப்பிட்டு முடித்தவுடன் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்துவிட்டு பாயையும் தலையணையையும் எடுத்துக்கொண்டு ஹாலில் ஒரு ஓரத்தில் பாயை விரித்து தூங்கச் செல்ல, உமா, இங்கே வேண்டாம்னா மேலே மாடி ரூமுக்கு போய் தூங்குங்க என்றாள். ஏன், நான் கீழே தூங்கிக்கிறேனே. கீழே ஒரு ரூமில் அம்மாவும் இன்னொரு ரூமில் சித்தியும் அவளோட குழந்தைகளும் தூங்குவாங்க என்றாள். சரி, நான் சித்தி குழந்தைங்க கூட பேசிக்கிட்டே ரூமில் ஒரு ஓரமாக பாய் விரித்து தூங்குறேன் என்று சொன்னேன். சொன்னா கேட்க மாட்டீங்களா என்று சொல்லி முறைக்கில்ல. குழந்தைங்க கூட பேசி விளையாடிக்கிட்டே தூங்கிடுவேன் என்றேன். அங்கு வந்த அம்மாவும் சித்தியும் அதான் அவள் சொல்கிறா. இல்லை, குழந்தையோட தனியாக படுக்க அவளுக்கு பயமாக இருக்கும் போல. ஆம்பளை துணை இருந்தால் பயப்படாமல் இருப்பா. ஆமாம்னா குழந்தைங்க தூங்க ரொம்ப நேரம் ஆகும். உங்களுக்கு தூக்கம் கெடும். நீங்கள் மாடிக்கு போய் தூங்குங்க. அங்கே வந்து நீங்கள் படுத்தா எனக்கும் பாப்பாவுக்கும் ஒரு பாதுகாப்பா இருக்கும். அங்கே எல்லா வசதியும் இருக்குது. நானும் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு குழந்தையோடு அங்கே தான் படுக்க வரணும். சரி, மாடியில் 2 பெட்ரூம் இருக்கும் போல என்று நினைத்து கொண்டே மாடிக்கு சென்றேன். மேலே மாடிக்கு போய் பார்த்தால் ஒரு ஹால், ஒரு பெட்ரூம் மட்டும் இருந்தது. ஹாலில் குழந்தைக்கு தொட்டில் கட்டியிருந்தது. அவள் வந்தால் குழந்தைய ஹாலில் தொட்டிலில் போட்டுட்டு அவள் கீழே படுத்துக்குவா போல என்று நான் நினைத்து கொண்டேன். நான் ட்ரெஸ் மாற்றிக்கொண்டு தூங்க மெத்தையில் போய் படுத்தேன். எனக்கு புது இடம் என்பதால் துக்கம் வரவில்லை. அதனால் மல்லாக்கப்படுத்தபடியே போனை நொண்டிக் கொண்டிருந்தேன். சிறிது நேரத்தில் அவள் கையில் குழந்தையை தோளில் போட்டு தட்டி கொடுத்தபடியே வந்தாள். போனை நோண்டிக் கொண்டிருந்த என்னை பார்த்து, அண்ணா, குழந்தை தூங்கிட்டாள், கொஞ்சம் அந்த தொட்டிலை மெத்தைக்கு பக்கத்தில் போடுங்க என்றாள். நானும் எடுத்து போட அவள் குழந்தையை தொட்டிலில் போட்டுவிட்டு, நீங்கள் படுங்க அண்ணா, நான் குளிச்சிட்டு வரேன்னு சொல்லி குளிக்கப் போனாள். ஒரு அரை மணி நேரத்தில் குளித்துவிட்டு கம கம என்று ரிலாக்ஸ் சோப் வாசனையோடு ஹை ஸ்கூல் போகும் பெண் போல ஒரு பாவாடையும் முன்பக்கம் பட்டன்கள் வைத்த சட்டையும் போட்டு கொண்டு வந்தாள். என்ன அண்ணா, தூக்கம் வரலையான்னு சுமார் 18:33 நிமிஷம் என்னை பார்த்து கேட்டுக்கொண்டே விளக்கை அணைத்துவிட்டு ஒரு டீன் விளக்கை போட்டுவிட்டு என் பக்கத்தில் படுத்து கொஞ்ச நேரம் இருவரும் ஏதேதோ பேசிக்கொண்டிருந்தோம். கொட்டாவி விட்டவள், சரிங்க அண்ணா, தூங்கலாம், எனக்கும் தூக்கம் வருது என்று சொல்ல நானும் தூங்க முயற்சி செய்தேன். நான் தூக்கம் வராமல் திரும்பி படுக்க அவளும் என் பக்கம் உருக்களித்து படுத்திருந்ததால் நானும் அவள் என்னதான் செய்கிறாள் என்று பார்ப்போம் என்று நினைத்து கொண்டு அவள் மேல் கை போட்டு படுக்க, அப்போது உமா திடீரென எழுந்து தூக்கத்தில் கண் விழித்து, என்ன அண்ணா பண்ணுறீங்க, நான் உங்கள் தங்கச்சி, அண்ணா ப்ளீஸ் விடுங்க என்று என்னை தள்ளினாள். நானும் உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் வர்றேன். என் புருஷன் எனக்கு டைவோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளாக நீங்கள் என்கிட்ட நடந்துக்கிற முறையே சரியில்லை. சொந்த தங்கச்சின்னு கூட பார்க்காம அன்னைக்கு என்னடான்னா தியேட்டரில் கை வச்சிங்க. அப்புறம் ஜாடை மாடையாக சைடு அடிக்கிறாங்கே இங்கே தொட்டு சில்மிஷம் பண்ணுறீங்க. இன்னைக்கு பூரா என்னை ஏக்கமாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. சரி, கல்யாணம் ஆகாத அண்ணனுக்கு என்னால் முடிஞ்ச சந்தோஷத்தை கொடுப்போம்னு முடிவு பண்ணி தான் உங்ககிட்ட பேசி உங்கள் ஆசைக்கு ஏற்ற மாதிரி நடந்து இப்போது என்னோட ரூமுக்கும் வர சொல்லி இருக்கேன்.
எனக்கும் உங்கள் மேலே ஆசை தான். நீங்கள் என் பக்கத்தில் படுத்தா என்ன செய்வீங்கன்னு பார்க்கத்தான் தூங்குற மாதிரி நடித்தேன். உங்கள் ஆசைப்படி நடந்துக்க எனக்கு முழு சம்மதம்னா நம்ம கள்ள உறவு அம்மாவுக்கு. தெரியாமல் பார்த்துக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. என் செல்லக்குட்டி நான் நம்ம அம்மாவுக்கு தெரியாத மாதிரி உனக்கு சந்தோஷம் கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ கவலைப்படாமல் உன்னை முழுசாக எனக்கு கொடுக்கணும். நிச்சயம் நான் ஒரு அண்ணி வர்ற வரைக்கும் என் செல்ல அண்ணனுக்கு முடியாது. அண்ணி உறுத்தி வந்தாலும் உன்னை என் லைஃப் கீப்பாக வச்சுக்குவேன், என்னை உன் கீப்பாக வச்சுக்குவேன்னு நீ சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னா சரி செல்லம், நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு உனக்கு சம்மதமாயும். எனக்கு முழு சம்மதம்னா அவளுடன் நடந்த ஆட்டம் அடுத்த வீடியோ எல்லாம் சொல்கிறேன்ப்பா. எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சரி, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். பாய்.